ஜித்தாவில் சுகாதார விழிப்புணர்வு முயற்சிகளை முன்னெடுத்த இந்திய தூதரகம் ஜித்தா மற்றும் இந்திய மருத்துவர்கள் மருத்துவ அமைப்பு இணைந்து இந்திய அரசின் ஸ்வச்சதா ஹி சேவா திட்டத்தின் ஒரு பகுதியாக தூதரக ஊழியர்களுக்காக சுகாதார விழிப்புணர்வு அமர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஏற்பாடு செய்தது. இந்நிகழ்ச்சியின் நோக்கம் சுகாதார அறிவு வளர்த்தல், முன்கூட்டியே சுகாதார பராமரிப்பு ஊக்குவித்தல், தூதரக சுற்றளவில் நல்வாழ்வு பண்பாட்டை ஊக்குவித்தல் போன்ற முன்னெச்சரிக்கை மருத்துவ பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வை ஊக்குவிக்கும் முக்கியமான முயற்சியாக இந்திய மருத்துவர்கள் மருத்துவ அமைப்பு ஜித்தாவில் இந்திய தூதர் திரு பஹாத் கான் சூரி அவர்களுடன் இணைந்து தூதரக ஊழியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தியது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்ற அவர்களின் ஒருங்கிணைந்த நோக்கம் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக அமைத்தது. இந்திய தூதரக ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வின் மூலம் அடிப்படை சுகாதார பரிசோதனைகள், மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் நிபுணர்களின் வழிகாட்டுதலை பெற்றுள்ளார்கள். பெருமளவு பங்கேற்பு சமூகத்தின் பாராட்டையும் முன்னெச்சரிக்கை சுகாதார விழிப்புணர்வின் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தியது. நிகழ்ச்சியில் இந்திய தூதர் திரு பஹாத் கான் சூரி அவர்கள் துவங்கி வைக்க மருத்துவ சமூகத்தின் தன்னலமற்ற பணியை பாராட்டி, கடினமான வேலைப்பளு விடையிலும் தூதரக ஊழியர்கள் தங்களது உடல் நலனை முன்னிலைப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. IDMF இணை செயலாளர் டாக்டர் பர்ஹீன் நிகழ்ச்சியை வழிநடத்தி விருந்தினர்களையும் பங்கேற்றவர்களையும் உளமாற வரவேற்றார். IDMF தலைவர் மற்றும் மூத்த கண் நிபுணர் டாக்டர் அஷ்பாக் மணியார் அனைத்து வயதினருக்கும் கண் பராமரிப்பு அவசியம் என்றும் பார்வை குறைபாடுகளை ஆரம்பத்திலே கண்டறிவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். IDMF பொது தொடர்பு அலுவலர் டாக்டர் யாமினுதீன் நீரிழிவு நோய்க்கான பராமரிப்பில் உரையாற்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் 3 தூண்கள் சத்தான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி என குறிப்பிட்டுள்ளார். சிறுவர் நிபுணர் டாக்டர் ஹபீப் ஆலம் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து எளிய நடைமுறைகளை தினசரி செய்ய வேண்டியவை, தவிர்க்க வேண்டியவை என சுவாரஸ்யமான முறையில் பகிர்ந்து கொண்டார். IDMF பொது செயலாளர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது சலீம் பல் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பாக குழந்தைகளிடையே வலியுறுத்தினார். பெண் வலிமையான குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் மார்பக சுகாதார விழிப்புணர்வை மையப்படுத்திய கலந்துரையாடலில் டாக்டர் ஹுஸ்னா நிலோபர் பெண் பிரசவ நிபுணர் மற்றும் டாக்டர் ரஹீம் முனிசா பொது மருத்துவர் பெண்களின் நல்வாழ்வை வலியுறுத்தி பங்கேற்பாளர்களிடையே கேள்விக்கு பதிலளித்தார். தூதரக ஊழியர்கள் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் பயனுள்ள சுகாதார ஆலோசனைகளுக்கு நன்றியை தெரிவித்தனர். இது எங்களுக்கு கண் திறந்த அனுபவமாக இருந்தது. அருமையான அறிவை பெற்றோம் என அனைவரின் யோகோபித்த கருத்தாக இருந்தது. டாக்டர் அஷ்பாக் மணியார் கூறுகையில், இத்தகைய நிகழ்ச்சிகள் சுகாதார மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இடையே வெளிப்படையான நிரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார். இந்திய மருத்துவர்கள் மருத்துவ அமைப்பு ஜித்தாவில் இந்திய தூதரகத்தின் ஆதரவுடன் இயங்கும் மருத்துவர்களின் குழுமமாகும். சமூக நல சேவைகளுக்கும் சுகாதார விழிப்புணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை நடத்தி வருகிறது. இத்தகைய முயற்சிகள் தொழில்முறை சூழலில் உடல் நலத்தின் அவசியத்தை வலியுறுத்தி சமூகத்தின் விரிவான பங்கை பற்றுதலையும் ஊக்குவிக்கிறது. IDMF சமூக நலனுக்கான அவர்கள் அர்ப்பணிப்பையும் சவுதி அரேபியாவில் வாழும் இந்தியர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒத்துழைப்பின் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது.